நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு சைட்டில் ஷெல் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஷெல் அப்லோட் பண்ணுறதுனா எப்படின்னா, இமேஜ் எக்ஸ்டென்ஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழைய டுட்டோரியலில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கிற சைட்டில் டைரெக்டாக அட்மின் பேனல் இல்லாமலே ஸ்ட்ரைட்டாக எப்படி ஷெல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கெலாம் ரூட் ஆக்சஸ்லாம் தேவை. அந்த மாதிரி வல்னரபிள் வந்து எல்லா சைட்லேயும் ஈஸியாக இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி இன்றைக்கி ஒரு அட்மின் பேனலை பைபாஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு ஷெல் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த முறை இனிமேல் நான் உங்களுக்கு காட்ட போகிற லைவாக வெப்சைட்லாம் அதிகமாக காட்ட மாட்டேன். அப்படியே காமிச்சேன்னாலும் யூஆர்எல்லாம் மறைச்சிருவேன். காரணம், நான் ஏற்கனவே போன முறை ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஷெல் அப்லோட் பண்ணுறது. இப்போ அந்த டுட்டோரியல் நான் பண்ணி ஒரு மாதம் கழித்து இப்போ அந்த சைட்டோட நிலமை இப்படி இருக்குது. இட்ஸ் ஒர்க் அப்படின்னு தான் இருக்குது, ஒர்க்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்க டேட்டா பேஸ்லாம் எதையும் காணோம், ஒன்றுமே இல்லை. பாவம், இப்போ அந்த சைட்டோட ஓனர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரில. அது வந்து அந்த சைட்டோட பேர் வந்து தைவான் டைகர் டீ. அந்த சைட் இப்போ டுட்டோரியல் பண்ணதுக்கப்புறம் வீணாக போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி லைவ் டெமோ காட்டுறப்ப யூஆர்எல்லை மறைச்சிருவேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நல்லதுக்கு யூஸ் பண்ணாலும் மூணாவது இன்னொருத்தவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க போல். போயிடுச்சு சைட்டு. ஓகே, அதை பற்றி இப்போ கவலைப்பட தேவையில்ல. இப்போ நம்ம அட்மின் பேனலை பைபாஸ் பண்ணுவோம். கொரி எடுத்துக்கிட்டேன், கொடுக்குறேன். அட்மின் பேனல் பைபாஸிங்கை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ரைட், இப்போ நம்ம அட்மின் பேனலுக்குள்ளே வந்துட்டோம். சரி, அட்மின் பேனலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஷெல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். சமையல் மாதிரி சொல்கிறேன். தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். ஒன்று ஷெல் ஃபைல் ஒன்று தேவை. அடுத்தது டேம்பர் டேட்டா அப்படிங்கிற ஒரு டூல் ஒன்று தேவை. இந்த டேம்பர் டேட்டாவை பற்றி டாப் 7 மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்-ஆன்ஸ் ஃபார் ஹேக்கர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் மாற்றணும். அதாவது இந்த மாதிரி. அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஷெல்லுக்கு ரீநேம் கொடுங்க. கொடுக்குறப்ப ஜேபிஇஜி அப்படின்னு கொடுங்க. இந்த ஜேபிஇஜி அப்படிங்கிறது என்னென்னா இமேஜ் ஃபார்மேட். இப்போ நான் உங்களுக்கு அதை கொடுத்தோடனே கேட்குது, இதே நம்ம வச்சுக்கட்டுமா அப்படின்னு கம்ப்யூட்டர் கேட்குது. எஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் ஃபார்மேட்டில் மாறிடும். ஓகே, இப்போ சைட்டில் எங்கே இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே அப்லோட் இமேஜ் ஆட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லை. அதாவது எதுவுமே இல்லைன்னா ஒரு ப்ரோக்கன் இமேஜ் எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது. அட்மின் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஷெல் எப்படி அப்லோட் பண்ணுறது இமேஜில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஹைப்பர் லிங்கில் எதுவும் தேவையில்லை. சரி, இப்போ ப்ரௌஸ் கொடுத்து அந்த இமேஜ் ஃபார்மேட்டில் மாற்றி வச்ச ஷெல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் கொடுத்துட்றேன். அப்லோடு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் டேம்பர் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன கேட்குன்னா, இப்போ ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து கண்டினியூ டேம்பரிங் அப்படின்னு கேட்கும். கண்டினியூ டேம்பரிங் வந்து டிக்கோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேம்பர் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு தடவை போனால் போதும். அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், அதை அன்டிக் பண்ணிவிட்டு டேம்பர் மட்டும் கொடுக்குறோம். இப்போ கொடுத்தோன்னே ஒரு மாற்றம் நிகழுது. அது என்னென்னா, இந்த டேம்பர் டேட்டா சர்வருக்கு போகிற ரெக்வஸ்ட்டை தடுத்து அந்த இமேஜோட அந்த ஷெல்லோட ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், ஜேபிஇஜி அப்படின்னு இருந்ததை மறுபடியும் உதவி பண்ணி கட்டுறேன். ஜேபிஇஜி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு பிஹெச்பி அப்படியே வச்சிட்றேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்போ ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்குது. போனவுடனே உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு மாற்றம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு ப்ரோக்கன் இமேஜ் சிம்பிள் ஒன்று வந்திருக்கும். ப்ரோக்கன் இமேஜ் சிம்பிள்லாம் இல்லை, ப்ரோக்கன் இமேஜ் தான். இப்போ டேம்பர் டேட்டாவை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதாவது நம்ம வந்து இப்போ இந்த இமேஜ் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணோம். ஆனால் அதை நடுவில் இடைமறித்து பிஹெச்பி ஃபார்மேட்டுக்காக மாற்றிட்டோம். ஸோ அது வந்து இப்போ ப்ரோக்கன் இமேஜாக இருக்குது. ரைட், நம்மளுக்கு இப்போ ஷெல் அப்லோட் ஆயிடுச்சு. அதை எப்படி இப்போ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி
காப்பி இமேஜ் லொக்கேஷன் அதை கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் காப்பி ஆகும். அதை திருப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஷெல் அப்லோட் ஆயிருச்சு. இப்போ இனிமேல் நீங்கள் இந்த சைட்டில் என்ன வேணால் பண்ணலாம், பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம், அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஷெல் அப்லோடிங்கில் இன்னொரு மெத்தட். இது வந்து ஷெல் அப்லோடிங்கில் வந்து நிறையா மெத்தட் இருக்குது. இதில் வந்து இதுவும் ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடு தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இமேஜ் எக்ஸ்டென்ஷனில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில சைட்டில் வந்து பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஷெல்லை வந்து .pdf அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பாட்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். ட்விட்டர்லேயே என்னை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.